தமிழ் அத்லீட்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பேசும்போது புதுக்கோட்டையை சேர்ந்த வீராங்கனை சாந்தி அவர்கள் சாந்தியை கூட்டிட்டு போய் 1 வீக் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து டைரெக்டாக கலைஞர்கிட்ட கேஷ் ப்ரைஸ் வாங்குறதுக்கு நேராக அங்கே கூட்டிகிட்டு போய் வாங்க வச்சு அப்போ தான் நான் மீடியாவுக்கே வந்து சாந்தியை காட்டுறோம். விமன் யார் இன்டர்நேஷ்னலில் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே அவங்களோட ஃபெமினைன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது கடந்த மாதம் கொண்டு வந்த ரூல். சாந்தி உடம்போதெல்லாம் அந்த ரூல்ஸ் கிடையாது. அப்போது நம்மக்கிட்டேயே இருக்கிற ஒரு அத்லெட்டை தான் வந்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ண சொன்னதாகவும் அதன் காரணமாக தான் டெஸ்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இன்னுமே அது ஒரு கேள்விக்குறியாக தான் கேள்விக்குறியாக புதிராக தான் இருக்கிறது. சிந்தட்டிக் ட்ராக்கு ரெடி பண்ணணும், ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ரெடி பண்ணணும்னா நியர் அபவுட் 15 crores வந்து இந்த ட்ராக்கு போடுறதுக்கு ஆகும். ஃப்ளட் லைட்டு, கேலரி, மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு வந்து நியர் அபவுட் 20 crores நம்மளுக்கு ஒரு ட்ராக்கை ரெடி பண்ணுறதுக்குன்னு ஆகும். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான சிந்தட்டிக் ட்ராக்கு நமக்கு இருக்குது. இந்தியனோட கல்ச்சரே வந்து ஒரு ஜாபுக்காக ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்றது தான் ஃபர்ஸ்ட். ரிமோட்லேருந்து வர பசங்களுக்கு இது ஒன்று தான் அச்சீவ்மெண்ட். அண்டர் 14-15 இயர்ஸ் வரைக்கும் மல்டிபிள் கேம்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். 18-20 இயர்ஸ் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் போடியத்துக்கு போகக்கூடிய ஏஜ். நம்ம இயர்லி ஸ்பெஷலைசேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டர் 16-17லேயே அவங்களோட பாடி வந்து ஓவராக அவங்களோட எனர்ஜி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடும். லாங்குவேஜ் பேரியர்னால, ஹிந்தி தெரியாதனால நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2017 நீங்களே ஒரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணிக்கீங்க. நேஷனல் கேம்ப் சென்டர்ஸ் எல்லாமே நார்த் சைடில் இருந்துச்சு, பட்டியாலாவில் தான் இருந்துச்சு. இந்த என்விரான்மெண்ட்டே நம்ம அத்லெட்ஸ்க்கு புதுசாக இருக்கும். லாங்குவேஜ் அவங்க நினைக்கிறத பேச முடியாது அப்படின்றதே வந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஒரு பேரியராக இருந்துச்சு. பட் எல்லா ஃபெடரேஷனும் டெல்லியில் தான் இருக்குது. அவங்க டிசைட் பண்ணுறது தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இன்னைக்கு நம்ம நேரு ஸ்டேடியமோட ட்ராக் பில இருக்கோம். நிறைய யங் அத்லீட்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம கூட தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷனோட செக்ரட்டரி லதா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பர்டிகுலராக டு ஸ்டார்ட் ஆஃப் நம்ம இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கும் எல்லா பொசிஷன்லையும் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு பேக் போன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேக் போன் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் யார் மேம் சொல்லி? ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, ஒரு விமன் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா வீட்டில் இருக்க மென் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது. என்னோட ஃபாதர் ரொம்ப முன்னாடியே என்னோட சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ எல்லாமா இருந்து என்னுடைய இந்த ஸ்போர்ட்ஸ் கேரியருக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவருமே அசோசியேஷன், ஹாக்கி அசோசியேஷனோட தமிழ்நாட்டில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஹாக்கி இந்தியாவில் ட்ரெஷரராக இருக்கிறதுனால எனக்கு எப்படி சொல்கிறது, சுதந்திரம் கொடுத்துருக்கிறாருன்றதை விட எங்கேயும் என்னை பிளாக்கும் பண்ணது கிடையாது. நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணி என்கிட்ட நீ எந்த பெர்மிஷனுமே கேட்க வேண்டாம்ன்ற அளவுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்து ஃபுல் சப்போர்ட்டாக எனக்கு இருந்துட்டு இருக்கிறாரு. லவ் மேரேஜ் மேம் உங்களுக்கு? ஆமாங்க. நைஸ் மேம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காதல் கதையை நாங்கள் கேட்டதே இல்லை. அதை பற்றி ஏதாவது 2 வார்த்தையை ஷேர் பண்ணிக்க முடியுமா? இல்லை, அவரை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேரத்தானில் பார்த்தேன் நான். ஸோ அப்படி தான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே டெவலப் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கிரவுண்டு பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா அத்லீட்ஸும் ட்ரெயின் ஆகிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்லாம் அந்த கேலரியில் உட்காந்து அவங்களோட கிட்ஸோட அந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியை பார்க்குற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க கவர்மெண்ட்? என்ன மாதிரி செலவுகள்லாம் ஆச்சு உங்களுக்கு இதை ரெடி பண்ண? ஒரு சிந்தட்டிக் ட்ராக்கு ரெடி பண்ணணும், ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ரெடி பண்ணணும்னா நியர் அபவுட் 15 crores வந்து இந்த ட்ராக்கு போடுறதுக்கு ஆகும். நான் வெறும் சொல்கிறது ட்ராக்குக்கு மட்டும் சொல்கிறேன். இதுக்கப்புறமா இந்த ஃப்ளட் லைட்டு, கேலரி, மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு வந்து நியர் அபவுட் 20 crores நம்மளுக்கு ஒரு ட்ராக்கை ரெடி பண்ணுறதுக்குன்னு ஆகும். இன்னைக்கு இந்தியாவிலேயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான சிந்தட்டிக் ட்ராக்கு நமக்கு இருக்குது. ஸோ இப்போது அது போடுறது மட்டும் இல்லாமல் எவ்ரி 7 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை ரீலேவும் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நமக்கு. ரீசெண்டாக கோயம்புத்தூர் ட்ராக் வந்து புதுசாக ரீலே பண்ணி கொடுத்தாங்க, மதுரையில் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நம்மளோட இந்த பி ட்ராக் வந்து ரீலே பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் 2 மாதத்தில் இந்த ட்ராக்கை புதுப்பிச்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக இன்ஃப்ரா ரெடி பண்ணுறது. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற மெயின் ஸ்டேடியம் ஏ கிரவுண்டில் வந்துட்டு எல்இடி வால் ஒன்று பெரிய சைஸ் இருக்குது, 30x16. அது 94ல் இந்த கிரவுண்ட் அப்போ தான் ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ட்ராக் போட்டாங்க ஒரு சாப் கேம்ஸ் நடத்துறதுக்கு. அப்போ இன்ஸ்டால் பண்ண வால் அது எல்இடி ஸ்க்ரீனு. அது ஒரு 5-6 இயர்ஸில் கண்டம் ஆயிடுச்சு அது யூஸ் பண்ணாமல்.
அது ரொம்ப நாள் அப்படியே இருந்தது. நாங்கள் இப்போ தான் போய் நாங்கள் அத்லெட்டிக் அசோசியேஷன் நாலேஜுக்கு கொண்டு போன உடனே லாஸ்ட் வீக் நாங்கள் பண்ணக்கூடிய நேஷ்னல்ஸ்க்காக அந்த எல்இடி வாலை திரும்பி சரி பண்ணி கொடுத்தாங்க. அது நியர் அபவுட் ஒரு 50 lakhs பட்ஜெட்டு வித்தின் அ வீக் வந்து எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ரா வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறது, அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ வச்சுருக்குறாங்க. எல்ஐடி ஸ்கீம்ன்ட்டுன்னு டாப் அத்லெட்ஸ் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீமு, கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற அத்லெட்ஸ் அண்டர் 20ல் அவங்களுக்கு ஒரு ஸ்கீமு, அப்புறம் மீம்ஸ்ன்ட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க மெடல் வின் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து நிறைய மெம்பர்ஸை வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்ரி இயர். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆசம், எக்ஸ்ட்ராடினரி. அதுதான் நம்மளோட தமிழ்நாடுன்ட்டு இல்லை, இந்தியனோட கல்ச்சரே வந்து ஒரு ஜாபுக்காக ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்றது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க, யாருமே பெரிய ஆட்கள் வர்றது கிடையாது. வெல் செட்டில்டு எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கவங்க யாரும் பெருசாக ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ வரமாட்டாங்க, அதுவும் அத்லெட்டிக்ஸ்க்கு வரமாட்டாங்க. புவர் பேக்ரவுண்டில் இருந்து தான் வருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு வேலை, நம்ம பசங்களோட லைஃப் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றது. அந்த இடத்துல 3% கோட்டா ஆல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால அத்லெட்டிக்ஸும் ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய இன்னும் பப்ளிக் வருவாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. சூப்பர் மேம். அண்ட் நம்ம இதை பேசிட்டு இருக்கும்போதே புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வர நிறைய பற்றி பேசுகிறோம். அண்ட் இந்த பிக் சிட்டிஸ்லேருந்து வரவங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் வந்து இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வைடரான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு தெரியும். இப்போ ஒரு வேளை அவங்களால வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் வர முடியாட்டியும் எஜுகேஷன் மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் போயிடுறாங்க. பட் இந்த ரூரல் டவுன்லேருந்து வந்துட்டு அடுத்த வேலைக்கு நமக்கு வந்து சாப்பாடு உறுதியான்னு தெரியாத இடத்துலேருந்து கூட நிறைய பேர் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் என்கரேஜ்மெண்ட் இங்கே நடக்குது? நானுமே அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து நான் நிறைய இடத்துல என்னோட ஸ்பீச்சில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இங்கே நடக்கிறது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பு. நான் இங்கே பேசும்போது கூட சொல்வேன். ஏன்னா எங்கள் அத்லெட்டிக் அசோசியேஷனில் ஒலிம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் அந்த மாதிரி ரிமோட்டான இடத்துல இருந்து தான் வராங்க. பாஷாக இருக்கிற லைக் ஏ கிளாஸ் சிட்டி கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து வர்றது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. காரணம் இவங்களுக்கு நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று படிக்கலாம், இல்லை அப்பா அம்மா ஏதோ நம்மளை செட்டில் பண்ணி விடுவாங்க, இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரிமோட்லேருந்து வர பசங்களுக்கு இது ஒன்று தான் அச்சீவ், லைஃப் லைனு. இதில் அச்சீவ் பண்ணாதான் உன் லைஃப் செட்டில் ஆக போகுதுன்ற ஒரு டிரைவ் இருக்கும்போது அவங்க அதில் வெற்றி பெற்று தான் ஆகணுன்ற முயற்சியோடு செயல்படுறாங்க. அதனால அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்கன்றது என்னோட தாட்டு. இங்கே நம்ம அவங்கள விட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்குறோம். இந்த ஃபெசிலிட்டிஸை இவங்க இன்னும் இங்கே இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மேம் இப்போ நிறையா கிட்ஸ் அண்டர் 10 இருக்கிறவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குறோம் மேம். ஸோ பேரண்ட்ஸாக வந்து அவங்க ட்ரைனிங்கை வந்து எப்படி அவங்க ஷெட்யூல் பண்ணணும், விச் இஸ் அட்வைசபிள் ஃபார் த கிட்ஸ்? இப்போ என்னோட சன் இங்கே அண்டர் 12 ஜாவ்லின் நடந்துட்டுருக்கு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ஒரு மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆர்ச்சரி தான். ஓகே. பட் இருந்தாலும் அண்டர் 14-15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஒரு சைல்டுக்கு மல்டிபிள் கேம்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஒரே கேமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என் சன் ஆர்ச்சரி பண்ணுறான் அப்படின்னா டெய்லி அவன் இந்த பொசிஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான்னா அந்த மசில் டேமேஜ் ஆகிறதுக்கும் அந்த போன் டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்ச நாள் வீக்லி ட்வைஸ் வந்து ஓட வைக்கணும், ஃபுட்பால் விளையாட வைக்கணும், ஸ்விம்மிங் அனுப்பணும். அந்த மாதிரி மல்டிபிள் கேம்ஸ் கொடுக்கும்போது தான் ஓவராலாக அவங்க பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுமே தவிர ஒரே போர்ஷனை ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண இன்ஜுரி ஆகும். ஸோ அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஃபெடரேஷனும் சரி எங்கள் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸும் சரி அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த 14-15 இயர்ஸ் வரைக்கும் ஸ்பெஷலைஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஓவர் ட்ரெயின் பண்ணாதீங்க, இயர்லி ஸ்பெஷலைசேஷன் பண்ணாதீங்க அப்படின்றது தான். அந்த 15 இயர்ஸ்க்கு மேலே அவங்கள கரெக்டாக ட்ரெயின் பண்ணும்போது தான் அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் ஏஜ் அப்படின்னும் போது 18-20 இயர்ஸ் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் போடியத்துக்கு போகக்கூடிய ஏஜ். அந்த ரைட் ஏஜில் அவங்க ரைட்டு பீக்கு வருவாங்க. நம்ம இயர்லி ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டர் 16-17லேயே அவங்களோட பாடி வந்து ஓவராக அவங்களோட எனர்ஜி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா எப்படி கரும்பை புழிஞ்சிட்டா சக்கை தான் நிற்கும்ன்ற மாதிரி அந்த ரைட் ஏஜில் வந்து அவங்க ஒரு சக்கையாக தான் நிற்பாங்க, எனர்ஜி இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ் எப்போவுமே எங்கர் ஏஜில் ஸ்போர்ட்ஸு கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்றத ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. மெடல் எடுக்கணும், போன உடனே மெடல் எடுக்கணும், 14லேயே நீ ஃபர்ஸ்ட் வரணும், 16லேயே ஸ்டேட் அடிக்கணும், 17லேயே நேஷனல் அடிக்கணும்ட்டு பண்ணாமல் ஒரு 14-15 இயர்ஸ் வரைக்கும் கிரவுண்டுக்கு போகிறத அவங்களோட லைஃப் ஸ்டைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க அப்படின்னா ரைட் ஏஜில் அவங்க ரைட் போடியத்தில் இருப்பாங்க. மேம் இப்போ நம்ம அந்த கிட்ஸ் ஏர்லி ஸ்பெஷலைசேஷன் பற்றி பேசும்போது இப்போ யூஸ்வலாக வந்து ஹெவியர் மெட்டல்ஸ்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போ கூட பார்த்தேன், ஃபார் இன்ஸ்டன்ஸ்
இந்த மாதிரி ஸ்பாஞ்சால பண்ண சில ஜாவலின்ஸ்லாம் வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஃபார் டிஃப்ரெண்ட் அத்லெட்டிக் டைப்ஸ்? கிட்ஸுக்கு வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இயர்லியராகவே அவங்களுக்கு வெயிட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்களோட போன் ஃபுல் க்ரோத் ஆகணும், அதுக்கப்புறமா தான் வெயிட் ட்ரைனிங்குள்ளேயே கொண்டு போகணும். அது வரைக்கும் அவங்களுடைய ஓன் பாடி வெயிட்டில் தான் அவங்க எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலுமே பண்ணணும். லைக் புஷ்அப்ஸ் அந்த மாதிரிலாம் தான் பண்ணணுமே தவிர அவங்க வந்து வெயிட்ஸ் போகக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஈவெண்ட் அத்லெட்டிக்ஸில் அப்படின்னா நீரஜ் சோப்ராவோட ஜாவ்லின் ஈவெண்ட். நூற்றாண்டோடைய கனவுன்னே சொல்லலாம் அத்லெட்டிக்ஸில் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் அடிக்கிறது அப்படின்றது. அது August 7th நீரஜ் சோப்ரா வந்து ஒரு கோல்டு அடித்து வின் பண்ணார். அந்த ஜாவ்லின்க்கு பெருமை சேர்க்குற விதமாக இந்தியாவில் வந்து நம்ம எவ்ரி இயர் August 7th வந்து ஜாவ்லின் டேவாக எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஜாவ்லின் ஈவெண்ட்டை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஃபேமஸ் ஆன ஒன் ஆஃப் த ஈவெண்ட் நமக்கு ஜாவ்லின். ஸோ ஜாவ்லின் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது மெட்டலில் கொடுத்தா அதே தான் திரும்பி ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிடும், அதெல்லாம் ஆகுன்றதுனால இது வந்து கிட்ஸுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஃபோம் ஜாவ்லின் இது. ஸோ இதுதான் அண்டர் 14 வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஜாவ்லின் எல்லாம் அலுமினியம் ஜாவ்லின், ரெயின் ஜாவ்லின்லாம் கொண்டு போகணும். இதுதான் நம்மளோட கிட்ஸ் கான்செப்ட். சூப்பர் மேம். நிறைய பேர் வந்து நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், தோனியை பார்த்து கோலியை பார்த்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க, ரொனால்டோ பார்த்து மெஸ்ஸி பார்த்து ஃபுட்பால் ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய பேரோட எய்மை அப்படியே மாற்றி ஜாவ்லின்குள்ளே கொண்டு வந்தவர் நம்ம நீரஜ் சோப்ரா. ஆமாம், அது மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாதுன்னு சொல்லலாம். அத்லெட்டிக்ஸில் இன்னைக்கு நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கான ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது வந்து நீரஜ் சோப்ரா தான். உங்களோட கான்வர்சேஷன் அவர் கூட இருந்திருக்கு? நிறைய இருந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் வந்து பெங்களூரில் வந்து நீரஜ் சோப்ரா கிளாசிக்ன்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் அவரே வந்து டாப் இன்டர்நேஷ்னல் அத்லெட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜாவ்லின்க்கு நடத்தினார். அப்போ கூட நிறைய நான் பேசியிருக்கிறேன் அவர் கூட. ஒரு 6-7 இயர்ஸாகவே அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், நிறைய இடத்துல பார்க்கும்போது பேசியிருக்கிறேன். அவரோட வில்லேஜ் பார்த்திங்கன்னா அப்படி தான், ஒரு ரிமோட்டு தான், அங்கேருந்து வந்தவர் தான் அவர். இவ்வளோ அவர்கிட்ட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவ்வளோ ஒரு ஹை லெவல் பெர்ஃபார்மராக இருந்தால் கூட ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கைண்டு, எல்லார்கிட்டையுமே வந்து ரொம்ப நல்லா பழகுவார், பேசுவார். யங்ஸ்டர்ஸை வந்து கூப்பிட்டு நிறைய ஊக்குவிப்பார், அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. நான் ஒரு பெரிய அத்லெட், யாரும் என்கிட்ட வரக்கூடாது அப்படி டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டார். சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங் அவர். மோர் தென் அ பெர்ஃபார்மர், இஸ் சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங் அவர். நம்ம தமிழ்நாடு அத்லெட்டிக் ஜேர்னி இன் ஒலிம்பிக்ஸ் பற்றி பேசும்போது 2002 ஒரு 2 பேர்னு ஆரம்பித்தது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம கடைசி 2024 ஒலிம்பிக்ஸில் ஆல்மோஸ்ட் 6 பேர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேஷியோ தமிழ்நாடு வந்துட்டு இந்தியா கொடுக்குறதும் பயங்கரமாக இருக்குது. பட் சில பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் பீப்புளில் வந்து நிறைய பேருக்கு லாங்குவேஜ் பேரியர்னால, ஹிந்தி தெரியாதனால நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2017 நீங்களே ஒரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணிக்கிங்க. த்ரோபால் ஈவெண்ட் போது டெல்லியில் நடக்கும்போது ஒரு கைகலப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது மொழி தெரியாமல் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு? ஏர்லி 90ஸ்லாம் இந்த ப்ராப்ளம் வந்து நிறையவே இருந்துச்சு. நம்மளுக்கு இங்கேருந்து லாங்குவேஜ் தெரியாது. நம்மளோட நேஷ்னல் கேம்ப் சென்டர்ஸ் எல்லாமே நார்த் சைடில் இருந்துச்சு, பட்டியாலாவில் தான் இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து அத்லெட்ஸ் அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. போனால் கோச்சஸும் வந்து நார்த் இந்தியன்ஸாக இருப்பாங்க. இந்த என்விரான்மெண்ட்டே நம்ம அத்லெட்ஸ்க்கு புதுசாக இருக்கும். லாங்குவேஜ் அவங்க நினைக்கிறத பேச முடியாது அப்படின்றதே வந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஒரு பேரியராக இருந்துச்சு. ஆனால் நேஷ்னல் கேம்ப் அங்கே தான் இருக்குது. ஒரு பீரியடில் அதை கொஞ்சம் வந்து அப்புறம் ட்ரிவாண்ட்ரமும் பெங்களூரும் கொண்டு வந்தாங்க. நானே வந்து என்னோட கேம்ப் வந்து 1998 நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கேம்ப் அட்டன் பண்ணேன். அப்போ இங்கேருந்து நானும் என் கூட இன்னொரு பாக்ஸர் ஒருத்தரும் 2 பேரும் போகிறதா இருந்துச்சு. அப்போ ஃபோனெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் எங்கள் அம்மாவோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாக்ஸர் திடீர்னு வரவே இல்லை. நான் மட்டும் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கிறேன், எப்படி நம்ம போகிறோம் அப்படின்ட்டுன்னு. எங்கள் அம்மா அப்போ அதை சொல்ல, எங்கள் அம்மா வந்து சரி நீ போகணும்னு நினச்சினா நீ கிளம்பிடு அப்படின்ட்டாங்க. 2 நாள் ட்ரெயின், இங்கேருந்து போய் பட்டியாலாவில் மிட் நைட்டில் இறங்கி நான் அந்த சாய் சென்டருக்கு போகணும். லாங்குவேஜும் அவ்வளோவா பெருசாக தெரியாது. இருந்தாலும் அங்கே போயிட்டேன் நான். சரி எங்கள் அம்மா கொடுத்த தைரியத்தையே நானும் போகணும், ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு நேஷனல் கேம்ப் கிடச்சிருக்கு, போகணும் அப்படின்றதில் கிளம்பி போயாச்சு. அங்கே இருந்தது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கேம்ப். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியாவோட கேம்ப், நேஷனல் கேம்ப். எல்லா கேம்ஸ்க்குமே அங்கே தான் கேம்ப் போட்டிருப்பாங்க. அங்கே போனப்போ நான் நிறைய டாப் அத்லெட்ஸை பார்த்தேன். அப்போ கர்னல் மல்லீஸ்வரி அவங்களெல்லாம் நான் அங்கே நேஷனல் கேம்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, இந்த சினிமாவிலலாம் காட்டுவாங்களே இந்த நேஷனல் கேம்ப் ஃபர்ஸ்ட்டு உள்ள அந்த கேம்பஸ்குள்ளே போகணுன்னே அவ்வளோ
அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் பூரிப்பு நமக்கு. அங்க போயிட்டு ஜாலியா இருந்துச்சு உள்ள போறப்போ. ஆனா போயிட்டு பேசும்போது யாருக்குமே தமிழே தெரியவே இல்லை. நம்ம தமிழ் ஆட்களும் அங்கே கம்மி, எல்லாரும் ஹிந்தி தான் பேசின்னு இருக்கிறாங்க. கோச்சஸ் கிட்ட நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியல, அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு புரியலை. அதை தாண்டி அவங்க அவங்களோட ரேஷியோ ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு ஆட் நம்பராக அங்கே உள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நிறைய அத்லெட்ஸ் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. நாட் டாமினேஷன்ங்கிறது இன்னுமே ஆனால் நடந்துட்டு தான் இருக்குது டுவர்ட்ஸ் சவுத் இந்தியன்ஸ். குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், இல்லவேலன்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய குறைஞ்சிடுச்சு. அது நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது. இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் வந்து ஹிந்தியும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கரியராக எடுக்கும் போதும் சரி, ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் ஹிந்தியாகவும் கொஞ்சம் படிச்சுக்கிறாங்க. கம்யூனிகேஷன் நமக்கு தேவைப்படுறது அப்படின்றதுக்காக நம்ம ஹிந்தி படிக்கிறோமோ இல்லையோ. இன்னொன்று என்னென்னா, நார்த் சைடில் இருக்கவங்களும் இங்கிலீஷும் முன்னைய விட நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அவங்களோட ஸ்டேட்டு லாங்குவேஜாக இல்லாமல் ஒரு காமனான ஒரு இங்கிலீஷாக கூட இப்போ நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம பசங்க எஜுகேஷன்லேயும் இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் முன்னாடிலாம் படிப்பு வராதவங்க தான் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ நல்லா படிக்கவும் செய்கிறாங்க, ஸ்போர்ட்ஸும் பண்ணுறாங்க. அதனால் அந்த கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு இப்போ ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் எல்லா ஃபெடரேஷனும் டெல்லியில் தான் இருக்குது. அவங்க டிசைட் பண்ணுறது தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதே மாதிரி தமிழ் அத்லீட்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பேசும்போது புதுக்கோட்டையை சேர்ந்த வீராங்கனை சாந்தி அவர்கள், அது நிறைய பேருக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக முடிஞ்சிச்சுன்னு. அப்போ நீங்கள் வந்து இந்த அத்லெட்டிக்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இந்த நியூஸ் வந்துச்சு, என்ன மாதிரி வெடிச்சதுங்க? சாந்தி வந்து ஓடினப்போ ஏஷியன் கேம்ஸில் வந்து 800ல் மெடல் பண்ணிட்டு வந்தாங்க. மெடல் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஜெண்டர் மேலே வந்து சில ப்ராப்ளம்ஸை ரைஸ் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தை, சாந்தி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட 2 கால் தானே ஓடிச்சு, அதுக்காக நான் வந்து அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அந்த ப்ரைஸை கொடுப்பேன் அப்படின்ட்டு 15 lakhs வந்து கொடுத்துட்டாரு. அப்போ சாந்தி வின் பண்ணிட்டு வரும்போது இங்கே நிறைய மீடியாஸ் அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சாந்தி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த தருணத்தில் 1 week சாந்தி பர்சனலாக எங்கள் வீட்டில் தான் வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க, எந்த மீடியா கண்ணிலையும் படாமல் அவங்கள வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. சாந்தியை கூட்டிகிட்டு போய் 1 week நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருந்துட்டு, எங்கள் வீட்டிலேருந்து டேரெக்டாக கலைஞர்கிட்ட கேஷ் ப்ரைஸ் வாங்குறதுக்கு நேராக அங்கே கூட்டிகிட்டு போய் வாங்க வச்சு, அப்போ தான் நான் மீடியாவுக்கே வந்து சாந்தியை காட்டுறோம். அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்ட்டு தான் சொல்ல முடியும். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் திங். இந்த மாதிரி ஒரு அத்லெட்டுக்கு நடந்திருக்க கூடாது. அது இன்னைய வரைக்குமே அது வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அத்லெட்ஸ்க்கு, ஃபாரின்ல இருக்க நிறைய அத்லெட்ஸ்க்கு நடந்திருக்கு அந்த சம்பவங்கள். அவங்களுக்குலாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு, திரும்பியும் அவங்க மெடலை கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்லி செட்னா நம்ம அந்த நேரத்தில் இங்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோமோ, அவங்களோட மெடல் திருப்பி வாங்கப்படுறதுக்கு நம்ம இன்னும் கூட அவங்க அதுக்காக ஃபைட் பண்ணியிருக்கலாமா, ஒரு சொசைட்டியாக ஒரு இதுவாக நம்ம ஃபைட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருக்க தான் செய்யுது. ஒரு பிளான்டு பொலிட்டிக்கல் திங் ஏதாவது இருக்குமா இதுக்கு பிஹைண்ட்ல? இல்ல, அது வந்து இவங்க இந்த ஜெண்டர் டெஸ்ட்டுக்கு லாஸ்ட் மந்த் வந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்ல ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. விமன் யாரு இன்டர்நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே அவங்களோட ஃபெமினைன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது கடந்த மாசம் கொண்டு வந்த ரூல். சாந்தி ஓடும்போதுலாம் அந்த ரூல்ஸ் கிடையாது. அப்போ நம்ம கிட்டேயே இருக்கிற ஒரு அத்லெட்டு தான் வந்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ண சொன்னதாகவும் அதன் காரணமாக தான் டெஸ்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க. இன்னுமே அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. கேள்விக்குறியாக புதிராக தான் இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கான்வர்சேஷன்லையும் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த படத்தெல்லாம் பார்த்து நான் இனிமேல் இன்ஸ்பயர் ஆகுறது இல்லை, எனக்குன்னு ஒரு செக்டர் ஆஃப் ஹீரோயின்ஸ் இருக்காங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு ப்ராக்டிஸ் வந்து 8 மணிக்கு ஓட ஆரம்பிச்சு மெடல்ஸ் வாங்கி கை காலு முட்டு வலி எல்லாம் எவ்வளோ வலி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும்ட்டு. உங்களுக்கு இப்போ இன்னைக்கு கீழே ட்ரெயின் ஆகுற சில பீப்புளை பற்றி சொல்லணும். அதில் வந்து இவங்களாம் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்காங்க, இவங்க ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் மெடல் வின்னிங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்ற சில பேரை பற்றி பேசலாமா? என்னோட ஹீரோயின்ஸ் வந்து அத்லீட்ஸ் தான். ஓகே, ஸ்போர்ட்ஸ் பர்சன் பொதுவாக சொன்னாலுமே அத்லெட்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு. அவங்க ஒரு நாளைக்கு நியர் அபவுட் ஒரு 7 hours ட்ரெயின் பண்ணணும். இல்லை மார்னிங் வந்து 4:30 நீங்கள் சொல்கிற மாதிரி 7-6க்குலாம் இல்லை 4:30க்கு வந்து ட்ரெயின் பண்ணுறவங்களே நிறைய பேர். மிட் நைட் மேம் அது. ஸோ அந்த டைமுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சன்லைட் வந்து அப்புறமா ட்ரெயின் பண்ணால் ஓவர் எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இங்கே இப்போ நிறைய அத்லெட்ஸ் இருக்காங்க. நான் அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு
ஒரு அத்லெட்டை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி கிடையாது, அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் சொல்லணும்ட்டு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் வீக் இங்கே எங்களுக்கு நேஷனல்ஸ் நடந்துச்சு, 64th நேஷனல் இன்டர் ஸ்டேட் ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் நம்ம தமிழ்நாடு தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம். அப்போ அதில் ஒரு மெடல் பண்ண ஒரு அத்லெட்டை வந்து எனக்கு எல்லா அத்லெட்ஸுமே எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே தெரியும். ஒரு பர்டிகுலர் அத்லெட் எனக்கு தெரியவே இல்லை, புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா நான் இது வரைக்கும் முன்ன பார்க்கவே இல்லை, நீ எங்கே ட்ரெயின் பண்ணுறேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ரெயின் பண்ணாங்கன்னா தெரியும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஓடுற கேர்ள் அந்த கேர்ள் எங்கே பண்ணுறேன்னா நான் மகாராஷ்டிராவில் 2 இயர்ஸாக மகாராஷ்டிராவில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நீ ஏன் அங்கே போய் ட்ரெயின் பண்ணுற, உன் ஃபேமிலி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அந்த பொண்ணு சொன்ன தகவல் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கும் அப்படின்ட்டுன்னு. அவங்க மதர் கிடையாது, இறந்துட்டாங்க. அண்ணன் வந்து கல்யாணம் ஆயிட்டு அவர் ஃபேமிலியோட போயிட்டாரு. அப்பா நல்லா குடிப்பார் போல இருக்கு. அவர் ஒன்றும் இந்த பொண்ணை கண்டுக்கிறதே இல்லை. இந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருந்திருக்கிறாங்க. அந்த அக்காவுக்கும் ஜெண்டர் இஷ்யூவில் அண்ணன் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறா. ஆனால் அவங்களும் என்னோட இல்லை, அவங்க தனியாக போயிட்டாங்க. அவங்களும் எதுவும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. நான் என் ஊரில் இருக்கும்போது அவங்கள வச்சு என்னையும் அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அதனால எனக்கு இங்கேருந்து ட்ரெயின் பண்ணவே முடியல. நான் அதனால மகாராஷ்டிராவுக்கு போயிட்டேன். அப்போ அங்கேருந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு எப்படிமா செலவெல்லாம் பார்த்துட்டுனா, நான் வருஷத்துக்கு ஒரு 4 மாரத்தான் இதுக்காகவே கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்காக ஓடி அந்த பணத்தை வச்சு ஹோல் இயர் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு நிஜமாவே மனசு ரொம்ப பாரமா ஆயிடுச்சு அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது. இது நான் கேட்ட ஒரு ஸ்டோரி. கேட்காத எவ்வளோ அத்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே வெறி தான் மேடம், நான் வந்து ஒலிம்பிக்ஸ் போயிடணும்ட்டு. அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் போய் அங்கே மொழி தெரியாத ஒரு ஊர்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட சப்போர்ட் தேவை அப்படின்றது தெரிகிறது. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு நிறைய யங் அத்லெட்ஸ் இருந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம அப்படியே அவங்களையும் பார்ப்போம் நம்ம. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் அத்லீட்ஸ் நம்ம சென்னையில் ட்ரெயின் ஆகிறவங்க சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி. கண்டிப்பாக அதில் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் அத்லெட்டு சாதனா வந்து லாங் ஜம்ப் அண்ட் ட்ரிபிள் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி அண்டர் 18, ஆனாலும் இப்போ அண்டர் 20ல் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஜூனியர் வேர்ல்டில் மெடல் அடிப்பாங்க அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக ஷீல் கெட் த மெடல் ஆல்சோ. ஸோ சாதனா வந்து இப்போ பர்டிகுலராக எங்களுக்கு என்ன தெரியணும்னா, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது, உங்களோட எய்ம் என்ன? மேம் கொடுத்த ஒரு ஹைப் இருக்குல்ல, செம்மையான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பாசிபிள் இந்தியாவோட ஒரு மெடலிஸ்ட்டாக வருவீங்க, நாங்கள் எல்லாருமே ரூட் பண்ணுறோம். உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். எல்லாமே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. மெயின்லி திஸ் கிரவுண்ட் அங்கே ரெனோவேஷன் பண்ணது மேம் ஹெல்ப் பண்ணது. இட் வாஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் திங். நான் அப்படி பண்ணதுனால தான் நிறைய பேருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ளஸ் மேம் ரெக்கமெண்டேஷனில் தான் நான் போய் ஒரு கோச்கிட்டே போய் சேர்ந்தேன். அந்த கோச்சும் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்னாலேயே இந்த 1 இயரில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பை திஸ் டைம் மை பெஸ்ட் இஸ் 12.75 in triple jumps. That is very big now. ஸோ நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐ வாண்ட் டு எய்ம் லைக் கோ பிக், நல்லா பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஏஷியன் சாம்பியன்ஷிப், அப்புறம் உடனே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக போகணும். மேம் சொன்ன மாதிரி ஐ எம் ஷுர் ஐ கேன் டூ ஆல் ஆஃப் தட். சாதனா வந்து இப்போ ஒரு கோச் கிட்ட நம்ம எஸ்டிஏடி மூலயமா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பெட்ரோஸ்ன்ட்டுன்னு. அவங்கக்கிட்ட தான் லாஸ்ட் 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜம்ப்ஸில் வந்து தமிழ்நாடு எப்போவுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். அதில் விமனாக வந்து இவங்க இப்போ நெக்ஸ்ட் இயர் மெடல் அடிச்சப்பமா உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொடுப்போம் நாங்கள். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோப்பிங் அடுத்து இதே இடத்துல உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் தான் எங்கள் ஆசையுமே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சொன்ன மாதிரி இந்த 3% கவர்மெண்ட் கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு. அதில் அப்பாயின்மெண்ட்டு வாங்கினவங்க தான் இவங்க நந்தினின்ட்டு. 100 மீட்டர் ஹர்ட்லர். இவங்க 100 மீட்டர் ஹர்டில்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் நடந்த நேஷ்னல்ஸில் கூட வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ் 3%ல் வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. ஹாய் நந்தினி. ஸோ இந்த ப்ராக்டிஸ் இங்கே வந்து பர்டிகுலராக உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கிடச்ச ப்ராக்டிஸில் அத்லெட்டிக்ஸில் உங்களுக்கு கிடச்ச க்ரோத் அண்ட் உங்கள் லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சில வார்த்தைகள். நான் இங்கே சென்னை இந்த பி கிரவுண்டில் தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்டிஏடி கோச் கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். பிரதீப் என் கோச் பேர். டெப்யூட்டி சிஎம் அப்பாயிண்ட் பண்ண கோச்சஸில் அவங்களும் ஒருத்தவங்க. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. ரீசெண்டாக வந்து இங்கே வந்து 84 அத்லீட்ஸ் கிட்ட எல்லா கேம்ஸில் இருந்தும் சேர்த்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சிஎம். அதில் வந்து எனக்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் போட்டேன். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே போட்டிருந்தாங்க, எஜுகேஷன் வச்சு போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு ட்ரெஷரியில் அப்பாயின்மெண்ட் வந்து
இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லை, நிறைய டைம் ஆஃப் உண்டு. மார்னிங் ட்ரைனிங்கும் அலோவ் பண்ணுறாங்க, ஈவினிங் ட்ரைனிங்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. எதுவுமே கொஸ்டின் இல்லை, இன்ஜுரி இருக்குது இன்ஜுரி இல்லை அதெல்லாம் எதுவுமே கொஸ்டின்ஸ் இல்லை. ஆல்சோ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்கினது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சென்னையிலே ட்ரைனிங் பண்ணுற மாதிரியும் வீட்டில் இருந்து ட்ரைனிங் டே ஸ்காலராக இருந்து பண்ணுற மாதிரியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதுவே இருக்கனால எங்களுக்கு வீட்டிலேருந்து வந்து பண்ணுறது இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருக்குது. வீட்டில் ட்ரைனிங் டயர்டாக இருக்கும், வீட்டில் போய் அப்பா அம்மா பார்த்தாலே ரொம்ப பெட்டரான ஒரு ஃபீல் இருக்கும். அதுவே எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட்டு. அதுதான் முக்கியம். நம்மளோட ஹோம் டவுன்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் இப்போ இங்கே வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக ரயில்வேஸில் இங்கே எவ்வளோ பேர் தான் போடுவாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் எக்ஸைஸ் ரேராக எடுப்பாங்க, இன்கம் டேக்ஸ் எடுப்பாங்க. பட் வேறு ரயில்வேஸ் போவாங்க, சர்வீசஸ் போயிடுவாங்க, ஆர்மி போயிடுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம அத்லெட்ஸ் அங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறத விட இங்கே இருக்கும்போது அவங்க மென்டலாகவும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆமாம். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கனால பேரண்ட்ஸுமே நிறைய பேரை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புங்க, உங்கள் சில்ட்ரனோட லைஃப் வந்து ரொம்ப செக்யூர்டாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிடும் அப்படின்றதுக்கு தான் இவங்கள மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களாம் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம காட்டுறோம். இவருமே வந்து இந்த கவர்மெண்ட் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட பெனிஃபிஷரி, சரண்ட்னு பேர் இவர் பேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 400 வந்து தமிழ்நாடுக்கு ஒரு ஃபேவரட்டான ஈவெண்ட்டு. இவரோட ஈவெண்ட்டும் வந்து 400. அதில் கோஆப்ரேட்டிவில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஜாயின் பண்ண அப்புறமா நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் இல்லைனாலே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஜாயின் பண்ண அப்புறமா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் மற்றவங்க பார்த்து மோட்டிவேட் ஆகிறதுக்கு, நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பாக அவர் வந்து கோச்சு. இப்போ நாங்கள் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் அத்லெட் மிஸ்டர் பிரேம் ஆனந்த்னு. அவரோட ஈவெண்ட்டும் 400 தான். இப்போ ஒரு 8 400 மீட்டர்ஸ் அத்லெட்ஸை எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அவர் அஃபிஷியலாக வந்து லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் 4x400 மென் டீமுக்கு வந்து போனார் கோச்சா. அந்த 4x400 5 அத்லெட்ஸ் போனாங்க. 5ல் 3 அத்லெட்ஸ் தமிழ்நாடு அத்லெட்ஸ், ஒலிம்பிக்ஸ் போனதில்லை. ஸோ அதனால் நாங்கள் பெருமையாக 400 பேட்டன் ரைட் எங்ககிட்ட தான் இருக்குன்னு, தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷனில் தான் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பெருமைப்படுறோம். அதுக்கு கோச்சாக இப்போ அவரை வச்சுருக்கிறோம்.